நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூரில் திருவிக பேருந்து நிலையம் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் பணிகளை முழுமையாக முடிக்காமல் திறக்கப்பட உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கான்கிரீட் போடப்பட்ட பகுதிகளில் கம்பிகள் நீட்டிக்கொண்டும் வடிகால் வசதிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் தண்ணீர் நிறைந்தும் காணப்படும் நிலையில் உள்ள பேருந்து நிலையம் திறக்கப்பட்டால் விபத்துகள் நேர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அளித்த பேட்டியை முதலில் பார்க்கலாம். எந்த வேலையும் முடியல பாருங்க, நீங்களே பாருங்க, எந்த வேலையும் ஒழுங்காவே நடக்கல. ஒழுங்கா நடக்காம அப்படி குறையா இருக்குது. கம்பிங்க போட்டு வச்சுக்கிறாங்க. பஸ் வந்தாக்க ஆக்சிடென்ட் ஆகும். இங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க வரும். அப்புறம் இது சரியான முறையில டிராபிக் எல்லாம் ஒழுங்கு பண்றதுக்கு சரியான வழியே இல்லைன்னு ரோடே போடல பாருங்க. இதெல்லாம் பாருங்க, ரோடு போட்டு கூட எந்த வகையும் ஒன்றும் இந்த வழி பண்ணல. பஸ் வர்றது எப்படி போகும், எப்படி போகிறதுக்கு வழி இருக்கு, ஜனங்க எப்படி வருவாங்க? இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கடந்த 1997ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 26 ஆண்டுகள் ஆகும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூர் பகுதியில் குறுகலான இடத்தில் பேருந்து நிலையம் இருப்பதால் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்துகளும் ஏற்பட்டு வந்தது. இதனையடுத்து 26 ஆண்டுகள் திருவள்ளூர் மக்களின் கோரிக்கையான புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு 33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து திருவள்ளூர் அருகே உள்ள வேடங்கிநல்லூர் பகுதியில் 5 ஏக்கர் இடத்தில் புதிய பேருந்து நிலையம் தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டம் 15 மாதங்களில் முடிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு பேருந்து நிலையம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பணிகளை முடிப்பதில் அதிகாரிகளின் மெத்தன போக்கினால் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட மக்கள் தொடர்ச்சியாக பேருந்து நிலையத்தை விரைந்து முடித்து திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கட்டிடப் பணிகளை ஆய்வு செய்து கடந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவித்திருந்தார். ஆனாலும் அதிகாரிகள் ஆட்சியரின் உத்தரவுகளை ஏற்று சரியாக பணிகளை இதுவரை முடிக்காமல் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்கு திருவிக பேருந்து நிலையம் என பெயரிடப்பட்டு முகப்பு கட்டிடம் மட்டும் புதிய பேருந்து நிலையம் முடிக்கப்பட்டது போல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரிகள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் பேருந்து நிலையம் திறப்புகள் வெளியாகி உள்ள நிலையில் இதுவரை பேருந்து நிலையம் பணிகள் சுமார் 70% பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டு 30% பணிகள் முடிக்கப்படாத நிலையில் பேருந்து நிலையம் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதற்கு திருவள்ளூர் பகுதி மக்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். மேலும் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் சென்று நிற்பதற்காக கான்கிரீட் தளங்கள் அமைக்காமலும் கழிவுநீர் செல்லும் பாதைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமலும் பேருந்து நிலையத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கும் லிப்ட் பாதைகள் மூடப்படாமல் பொதுமக்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அவல நிலையும் உள்ளது. அதுபோல் பேருந்து நிலையம் முழுவதும் மின்சார வயர்கள் ஆங்காங்கே தொங்கவிடப்பட்டுள்ளதும் அதற்கு தேவையான சுவிட்ச் உள்ளிட்ட உபகரணங்கள் பொருத்தாமல் உள்ளிட்ட நிலையும் தற்பொழுது திருவிக பேருந்து நிலையத்தில் தொடர்கிறது. உடனடியாக கண்காணித்து பேருந்து நிலையம் தரமாக கட்டப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து விரைவாக இந்த பேருந்து நிலையத்தை முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.